என்ன டெக்கரேஷன்லாம் பண்ண போனதுக்கு? ஆமாம், நீங்கள் இன்னும் எனக்கு ட்ரெஸ்ஸே வாங்கலை. விடிஞ்சா கிறிஸ்மஸ்ன்னு இருக்குது, நீங்கள் இன்னும் எனக்கு ட்ரெஸ்ஸு வாங்கலை. பிரியாணி என்னன்னா நீங்கள் கடலூர் ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ண போகிறீங்களா இல்லை வீட்டில் செய்ய போகிறீங்களா? நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இல்லை என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல. சீக்கிரம் வாங்கலேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல கிறிஸ்மஸ்னால் என்னன்னு நீ நினைக்கிறேன்? கிறிஸ்மஸ்னால் ஏஸ்பாவோட பர்த்டே தான் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் அன்றைக்கி என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணுவாங்க? ட்ரெஸ்ஸு வாங்குவாங்க, புது ட்ரெஸ்ஸு வாங்குவாங்க, ஸ்வீட் செய்வாங்க, பிரியாணி ஆர்டர் பண்ணுவாங்க, டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க, ஜாலியாக விளாடுவாங்க என்ன மாதிரி. சரி, கிறிஸ்மஸ் யாரோட ஃபெஸ்டிவல்? யார் செலிப்ரேட் பண்ணுவோம் கிறிஸ்மஸை? கிறிஸ்டியன்ஸோட ஃபெஸ்டிவல். அதுதான் இல்லை. ஸ்டீவ், நீ சொன்னதெல்லாம் ஓகே தான், பண்ணலாம், தப்பு இல்லை. பட் கிறிஸ்மஸோட உண்மையான மீனிங் என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் இருக்கிற எல்லா ஜனங்களும் கொண்டாட வேண்டிய ஒரு ஃபெஸ்டிவல். கிறிஸ்டியன்ஸ் தான் கொண்டாடணும் அப்படின்னு இல்லை, ஓகேவா? காட்க்கு நம்ம எல்லாருமே ஈக்குவல் தான், ஓகேவா? அந்த ஏஞ்சல்ஸ் ஜீசஸ் பிறந்துட்டாருன்னு அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்க? இதோ எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அப்படிதான் சொன்னாங்க. இதோ கிறிஸ்டியன்ஸ்க்கு சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தின்னு சொன்னாங்களா? இல்லை. கிறிஸ்மஸ் எல்லாரும் கொண்டாட வேண்டிய ஒரு ஃபெஸ்டிவல், ஓகேவா? கிறிஸ்துவின் பிறப்பு எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு நற்செய்தி, ஓகே? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு டெக்கரேட் பண்ணி நல்ல சாப்பாடு சாப்பிட்டா மட்டும் கிறிஸ்மஸ்னு இல்லை, ஓகேவா? ஃபஸ்ட்டு அங்கே ஏசப்பா இருக்காரான்னு பார்க்கணும், ஓகேவா? ஏசப்பா நம்ம மனசுக்குள்ளே இருக்காரான்னு பார்க்கணும், ஓகே? ஏசப்பா நம்ம மனசுக்குள்ளே இருந்தால் அவன் நம்மளை நேசிச்சிருப்பாங்க, நம்மளையும் பிறரை நேசிக்க முடியும். நம்ம மேலே அவர் அன்பு காட்டிருப்பாங்க, நம்மளையும் பிறர் மேலே அன்பு காட்ட முடியும். அவர் நம்மளை மன்னிச்சிருப்பாங்க, நம்மளையும் மற்றவங்களும் மன்னிக்க முடியும். மற்றவங்களுக்கு நம்மளால் உதவ முடியும். அது எல்லாமே நம்மளால் பண்ண முடியும், ஓகேவா? எப்படி ஜீசஸ் 2000 இயர்ஸ் முன்னாடி பிறந்தாரோ அதே மாதிரி நம்ம உள்ளத்தில் பிறக்கிறது தான் உண்மையான கிறிஸ்மஸ், ஓகேவா? இப்போ உனக்கு கிறிஸ்மஸோட உண்மையான மீனிங் புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். புரிஞ்சுதா? ஓகே. பிரைசிகா, தேங்க்யூ பிரைசிகா, உண்மையான அர்த்தத்துக்கு சொன்னதுக்கு. இப்போ நான் உண்மையான அர்த்தத்தை கற்றுக்கிட்டேன். ஓகே ஸ்டீவ், நோ ப்ராப்ளம். நீ கேட்ட மாதிரி ட்ரெஸ்ஸு ஏற்கனவே நான் வாங்கி வச்சிட்டேன். நம்ம ரூமில் எடுத்துக்கோ, ஓகேவா? ஓகே. We wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. Thank you. Thank you. இந்த சின்ன வீடியோ மூலயமா கிறிஸ்மஸோட உண்மையான மீனிங் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நான் நம்புகிறேன். கிறிஸ்மஸ்னால் அந்த பெலூனை டெக்கரேட் பண்ணுறது, வெளியில் ஸ்டார் கொண்டு போகிறது, கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறது, பலூன் டெக்கரேஷன் பண்ணுறது, நம்ம பிரியாணி செய்கிறது, கேக் செய்கிறது, நல்ல நியூ ட்ரெஸ்லாம் போடுறது, அதெல்லாம் மட்டும் பண்ணால் போகாது. முதல்ல ஜீசஸ் அந்த இடத்துல இருக்காரான்னு பார்க்கணும். ஜீசஸ் நம்ம உள்ளத்தில் இருக்காரான்னு பார்க்கணும். ஜீசஸ் நம்ம உள்ளத்தில் இருந்தால் நம்ம பிறரை நேசிக்க முடியும், பிறர் மேலே அன்பு செலுத்த முடியும். ஜீசஸ் நம்மளை மன்னிச்சிருக்கும் நம்மளையும் பிறரை மன்னிக்க முடியும், பிறருக்கு உதவ முடியும். ஜீசஸ் எப்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாரோ அதே மாதிரி நம்ம உள்ளத்தில் பிறக்கிறது தான் உண்மையான கிறிஸ்மஸ். அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல், கிறிஸ்மஸ் எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தி. அதை நம்ம கிறிஸ்டியன்ஸ் தான் கொண்டாடணும்னு இல்லை. ஸோ எல்லா ஜனங்களுமே அதை கொண்டாடலாம். இதுதான் கிறிஸ்மஸோட உண்மையான மீனிங். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பிளஸிங்காக இருக்கும் நம்புகிறேன். உங்கள் டவுட்ஸ்லாம் இதில் கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Don't forget to like, share, comment and subscribe. இதே மாதிரி வேறு என்னென்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. We wish you a Merry Christmas and a Happy New Year once again. Thank you. Bye. God bless you all. Bye. ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க மறந்துட்டேன். ஸோ இதுதான் நம்ம அனிமே பைபிள் ஸ்டோரிஸோட 100th வீடியோ. ஸோ ரொம்பவே தேங்க்யூ. நீங்கள் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து
இப்போ வரைக்குமே நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தீங்க. நாங்கள் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் உண்மையாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. 1 இயர்லேயே 100 வீடியோஸ் போட முடியும் நாங்கள் உண்மையாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ உங்கள் சப்போர்ட் தான் எங்களை இன்னும் என்கரேஜ் பண்ணிட்டே இருந்துச்சு டெய்லி வீடியோ போடுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் என்கிட்ட வேர் ஆர் வி எப்போ ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ வேர் ஆர் வி வந்து January 1st 2026 நியூ இயர் அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. ஸோ ஹோப் அதுவும் உங்களுக்கு ஒரு பிளஸிங்காக இருக்கும் நம்புகிறேன். நாங்கள் அதோட டைமிங்ஸ் எல்லாம் ஃபர்தர் டேஸில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ. அதுக்காகவும் ஸ்டே டியூன் பண்ணல. இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன். தேங்க்யூ. பை பாய்.